மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிரோஷா, என்ன இன்னைக்கான நியூஸ்? என்னென்ன நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நியூஸ் ஒன்றும் பெருசா இன்னைக்கு இல்ல தினேஷ். ஆனா எனக்கு ஒரு டவுட். காங்கிரஸ்ல இருந்தாங்களே விஜயதாரணி அக்கா, அதுக்கப்புறம் அவங்க காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜக போயிட்டு சேர்ந்துட்டு அங்கேயும் ஏதோ சீட்லாம் தரலன்னு சொல்லி நிறைய பிரச்சனை எல்லாம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள அந்த டைமிங்ல அவங்க ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டாங்க. அப்புறம் எலெக்ஷனுக்கு போயிட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க. ஆனா இப்போ பார்த்தா அவங்கள ஆள் அட்ரஸே காணும், ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. அது சைலண்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க இருக்கிற இடம் அது மாதிரி, அதாவது செயல்பட முடியாத ஒரு இடம். செயல்பட்டாலும் மத்தவங்க ஏன் செயல்படுற அப்படின்னு அடக்கு முறையில பெண் சுதந்திரம் இல்லாத இடம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடம், பெண்களுக்கு மரியாதை கொடுக்காத இடம், பெண்களுக்கு உரிமைகள் பறிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லலாம். பாஜக இருக்காங்க. இருக்காங்கன்னா அவங்க 3 தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. 2 வருஷம் அவங்க பதவி விட்டுட்டும் போயிருக்காங்க, எம்எல்ஏ பதவி விட்டுட்டும் போயிருக்காங்க. என்னன்னா இவங்க காங்கிரஸ் சார்பா விலவங்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு தொகுதியில் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்க. எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் போது 2021 எலெக்ஷன்ல எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் போது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சட்டமன்ற குழு தலைவர் போஸ்டிங் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு கட்சி சார்பா ஒரு குழு தலைவர் இருப்பாங்க. இப்போ கூட்டணி கட்சி சார்பா, இப்ப திமுக கூட கூட்டணி கட்சி சார்பா இருந்தாங்கல்ல, அவங்க ஒவ்வொரு சீட்டு வாங்கினாங்கல்ல, அவங்க சீட்டு வாங்கும்போது ஒவ்வொரு கட்சிக்கும் சட்டமன்ற குழு தலைவர் போஸ்டிங் கொடுப்பாங்க. அப்படி வரும்போது காங்கிரஸ் யாரை நம்ம நியமிக்கலாம் அப்படின்னும் போது, சரி பெண்கள் அவங்க ஒருத்தாங்க, பெண்கள் சார்பா நம்ம அவங்களை நிப்பாட்டலாம் சொல்லிட்டு இவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா அது செல்வ பெருந்தகை அவருக்கு என்ன பண்ணுச்சுன்னா, காங்கிரஸ் குழு தலைவரா அவருக்கு பதவி போச்சு. அதுக்கப்புறம் அவங்க நீடிச்சிருந்தாங்க. சரி ஓகே, இது நம்மளுக்கு கிடைக்கல, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிராவல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு தலைவர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் வரும்போது, அந்த ஒரு போஸ்டிங் ஏன்னா அது அழகிரி இருந்தாரு, அழகிக்கு அப்புறம் யாரை நம்ம சூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னும் போது ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்ப இவங்க பெருசா நம்பியிருந்தாங்க, ஒருவேளை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, ஏன்னா பாஜக இங்க பெண்கள் இருந்திருக்காங்கல்ல, வானதி சீனிவாசன் இருந்திருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் தலைவர் தேசிய கட்சி வரும்போது தமிழ்நாட்டுக்கு பெண்களை தலைவரா போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, நீடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பதவி செல்வ பெருந்தகை கொடுத்தாங்க. சரி, செல்வ பெருந்தகை சட்டமன்ற குழு தலைவரா இருந்தாரு, இப்போ அவருக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்தாரு. இப்ப திருப்பி அந்த பதவி காலியா இருக்குமே, அதுக்கு நம்மள போடுவாங்க அப்படின்னு வரும்போது அது அவருக்கு கிடைக்காம வேற ஒருத்தருக்கு போயிருச்சு. இப்ப அவங்களுக்கு முற்றிலுமா ஏமாற்றங்களே கிடைச்சது. சரி ஓகேப்பா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், சட்டமன்ற குழு தலைவரா வேணாம், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வேணாம், எதுவுமே வேணாம். சரி, இப்ப எம்பி எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எம்பி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது பெண் வேட்பாளர் யாருன்னா ஒருத்தர் நிப்பாட்டுவாங்க, அதுல நம்ம போட்டியிடலாம், நம்ம எம்பி ஆகி டெல்லிக்கு போகலாம், தமிழ்நாட்டிலேயே நான் சட்டமன்றத்துக்குள்ளேயே எப்படி நான் எம்பிக்கு போயிட்டு டெல்லிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவுல இருந்தாங்க. அதுவும் பறிக்கப்பட்டதுனால ரொம்ப விரக்தியில் ஆச்சு. ஏன்னா சட்டமன்ற குழு தலைவர் போஸ்டிங்கும் கிடைக்கல, காங்கிரஸ் கமிட்டி தலைவர் போஸ்டிங்கும் கிடைக்கல, எம்பி சீட்டும் கிடைக்கலன்னு போது இவங்க ரொம்ப விரக்தி ஆயிட்டு, விரக்தியில இருக்கும்போது பாஜக இந்த டைம்ல உள்ள அவங்க மனசை மாத்தி, டெல்லியில இருக்கும்போது அவங்க மனசெல்லாம் மாத்தி இது பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஓகே பாஜக போய் நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பாஜக போயிட்டு சேர்ந்துட்டாங்க. அவங்க சேரும் போது என்னன்னா, இவங்க வேற ஒரு கட்சி எம்எல்ஏ, அதனால இன்னொரு கட்சிக்கு தாவும் போது அந்த எம்எல்ஏ போஸ்டிங் ரத்தாகும். அதனால விலவங்கோடு தொகுதி காலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்ப பாஜக கிட்ட போயாச்சு. பாஜக கிட்ட போகும்போது அவங்களுக்கு என்னன்னா, அங்க ஒரு நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், பெரிய லெவல்ல நினைச்சு போயிருக்காங்க. ஆமா, அப்படி போகும்போது அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஏமாற்றம், அங்கேயே ஏமாற்றம் கிடைச்சிருக்கு. ஒண்ணு, எம்பி எலெக்ஷனுக்கு நம்மள நிக்க வைப்பாங்க. ஏன்னா கன்னியாகுமரியில அவங்க கொஞ்சம் பரிச்சயமான ஆளுதான். காங்கிரஸ்ல இருக்கும்போது 3 தடவை விலவங்கோடுல தொடர்ச்சியா வின் பண்ணி வந்தாங்க. அப்ப அங்க வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மெஜாரிட்டி இருக்கு, நம்ம ஃபேஸ் வேல்யூவான ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. அப்ளை பண்ணாங்க, கோரிக்கை முன் வச்சிருப்பாங்க போல இருக்கு. எம்பி எலெக்ஷன் சீட் அங்க தரல. ஆனா இவங்களுக்கு முன்னாடி அங்க ஒரு சீனியர் ஒருத்தர் இருந்தாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஆல்ரெடி பாஜக சார்பா போட்டிட்டு வெற்றி பெற்றாரு. ஏன் வெற்றி பெற்றாருன்னா, அவருக்கு கொஞ்சம் கன்னியாகுமரியில ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல அதிமுக அப்படி இப்படின்னு வரும்போது கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் வந்ததுனால பாஜக மேலிட அவருக்கு என்ன பண்ணிச்சு,
நினைச்சு அமைச்சர் போஸ்டும் கொடுத்தாங்க, மினிஸ்டர் போஸ்டும் கொடுத்து அவரை கௌரவிச்சாங்க. அதே சமயம் இப்ப வந்து அவருக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கனால அந்த தொகுதி வந்து அவருக்கு கொடுத்தலாம் சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் நிற்கிறார். சரிப்பா, எனக்கு அங்கேயே கிடைக்கல, இங்கேயும் எனக்கு எம்பி சீட் கிடைக்கல, சரி ஓகே நான் விட்டு வந்த எம்எல்ஏ போஸ்டிங் கொடுப்பேன், விலவங்குடியில திருப்பி நான் நிக்க வைப்பாங்க அப்படி சொல்லிட்டு விலவங்குடி அதுவும் அவங்களுக்கு கிடைக்காம போயிருச்சு. அதாவது தினேஷ், இவங்க கதை எப்படின்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முதன் மரியாதையோ எந்த ஒரு விஷயமோ வந்து அங்க இருக்காது. எல்லாம் தெரிஞ்சு இவங்க இப்படி போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாட்டிருக்காங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுதான் போய் மாட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா காங்கிரஸ்ல இருக்கும் போது பாஜகவை எப்படியெல்லாம் விமர்சிச்சாங்க, எப்படியெல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்கன்றது அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு என்னன்னா பாஜகவுக்கு போனா ஒரு காங்கிரஸ்ல இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ பாஜகவுக்கு போனா நம்மள தீக்கி வச்சு தலையில ஆடுவாங்க, நம்மளுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கணக்கு போட்டுதான் அங்க போனாங்க. ஆனா அங்க போனாங்க கணக்கே வேற மாதிரி மாறிச்சு. இவங்களுக்கே வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா இவங்க ஒரு கணக்கு போட்டு போனாங்க, அங்க வேற ஒரு கணக்கா மாறிச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து புலம்புன்னு நிறைய நியூஸ் சேனல் எல்லாம் நம்ம பார்த்து நியூஸ்ல கேள்விப்பட்டேன். இவங்க வந்து இங்க இருந்திருக்கலாமோ, இதை நம்பி நான் விட்டுட்டு அங்க போன நிறைய ட்ரோல் எல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா பாஜக வந்து பிரதமர் மோடியை வந்து நான் ஏன் இங்க வந்தேன், அவருடைய மக்களுக்கான ஆட்சி, இந்தியாவுக்கான எழுச்சி வந்து அவர் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காரு, அந்த ஒரு நல்ல நோக்கத்துல வந்து என்னுடைய பங்கு இருக்கணும் அதுன்றதுக்காகத்தான் நான் மோடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நான் பாஜகவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து ட்விட்டர்ல போட்டிருக்கிற அந்த புகழ்ச்சி பாத்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது புகழ்ந்து திட்டுற மாதிரி திட்டுவாங்க. அது மாதிரி ஏன்டா நான் உன்னை நம்பி வந்தேனே, உன் ஆட்சி இது மாதிரி இருக்குது, உன் ஆட்சி இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு, உன் ஆட்சி இதுவா இருக்கு, இருந்தா நான் வந்தேனே, ஏன் வந்தேன், எனக்கு சீட்டு கொடுப்பீங்கன்னு தான் நான் வந்தானே, எனக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி அணின்ற மாதிரி தான் அவங்களுடைய ட்விட்டர் வாழ்த்து தெரிவிச்சது. இதுல ஒரு உள்ளர்த்தம் நம்ம உன்னிப்பா நோக்கி பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ வந்து அவங்க கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, தமிழ்நாட்டுக்கு எப்படியாச்சும் பாஜக தலைவரா மாறிடணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்ப எப்படியே எலெக்ஷன்ல வந்து எப்படி இவங்களுக்கு வந்து பாஜக வந்து சீட்டு கிடைக்காது அப்படின்னும் போது தலைமையை மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் ஒரு வந்ததுன்னா அப்போ வந்து பாஜக வந்து ஒரு பெண் தலைவர்கள் யாரு, இப்ப வந்து வானதி சீனிவாசன் அவங்களும் இருக்க முடியாது, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் இருக்க முடியாது. இப்ப யாரு பரிச்சயமான ஜனங்களுக்கு மத்தியில தமிழ்நாட்டு மக்களை பரிச்சயமான ஃபேஸ் வேல்யூ இருக்குன்னா இது விஜயதரணி அக்காக்கு தான் இருக்குது. அதனால அவங்க எத்தனை வந்து முன்னாடி நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கணக்கு போட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு அவங்க வந்து இது மாதிரி செயல்பாடுகள் ஈடுபட்டு இருக்காங்க. பாப்போம் அவங்களுடைய கனவு பலிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தா பார்க்கணும். அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தினேஷ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அக்கா கதையை நம்ம எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இன்னைக்கு நான் பார்த்தேன். என்ன அப்படின்னா ஓபிஎஸ் வந்து மறுபடியும் அதிமுகல இணைய போறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு. ஆனா அதை வந்து ஆர்பி உதயகுமார் வந்து முற்றிலும் அது பொய் அப்படின்னு வந்து மறுத்திருக்காரு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. ஆமா, அது நிச்சயமா அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்னன்னா இது அதிமுக வந்து ஓபிஎஸ்க்குன்னு ஒரு தனி பெரும்பான்மை இருந்தது. அது வந்து யாராலுமே வந்து என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. ஏன்னா இவர் வந்து ஜெயலலிதா அவங்க ஒரு கூடவே இருந்தவங்க, விசுவாசமானவராக இருந்தாங்க. நிறைய முறை அவங்க ஜெயிலுக்கு போகும்போது இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு போனாங்க. திருப்பி வரும்போது அந்த முதலமைச்சர் பதவியை கண்ணியமா இவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க இறந்துட்ட பிறகு கூட இவரு தான் வந்து முதலமைச்சரா நீடிச்சாரு. அதுக்கப்புறம் சசிகலா உள்ள வந்து இவரை முதலமைச்சர் பதவியா ராஜினாமா பண்ணுங்க நான் இருந்துக்கிறேன் போது இவருக்கு வந்து என்ன பண்ண தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணி டோட்டலி அதிமுக ஆப்போசிட்டாவே, அதாவது அப்போ வந்து எடப்பாடி, சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாம் அவங்க ஒரு டீம், ஓபிஎஸ் ஒரு டீமா இருந்து என்ன பண்ணாங்க தர்ம யுத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்பவும் அவருக்கு என்னன்னா தனியா ஒரு வேல்யூ இருந்தது. அந்த டைம்ல அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட இன்னத்துக்கு அவருக்கு ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணா திடீர்னு என்ன பண்ணாங்க, சசிகலா வந்து ஜெயிலுக்கு போகும்போது இபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா இவர் எந்த அளவுக்கு உண்மையா இருந்தாரு, ஓபிஎஸ் எந்த அளவுக்கு உண்மையா இருந்தாரு, இபிஎஸ் எந்த அளவுக்கு உண்மையா இல்ல அப்படின்றத அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பதவி கொடுத்தவங்க தலையில அதை சொல்லுவாங்களா, வரம் கொடுத்த தலையில கைய வைக்கிறாண்டா அப்படின்ற மாதிரி பதவி கொடுத்தவங்களுக்கே இவர் என்ன பண்ணாரு, நல்லா வச்சு செஞ்சுட்டாரு. அதாவது டிடிவி தினகரனா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், என்ன பண்ண எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் உள்ள எடுத்துன்னு வந்து வச்சாரு. ஓபிஎஸ் உள்ள வச்சுட்டு வந்து நீங்க வந்து ஆட்சிக்கு நான் முதல்வரா இருந்துக்கிறேன், கட்சிக்கு வந்து நீங்க தலைவரா இருந்துங்க, ஆட்சிக்கு இபிஎஸ் கட்சிக்கு ஓபிஎஸ் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ரெட்ட தலைமை அப்படியே போயிடுச்சு. அந்த ரெட்ட தலைமையில அதுக்கப்புறம் ஆட்சி விட்டு இறங்கினார்ல, அதாவது இபிஎஸ் வந்து ஆட்சி விட்டு இறங்கணும், திமுக ஆட்சி வந்து அப்போ வந்து இவருக்கு வந்து கட்சியில வந்து அவ்வளவு முக்கியத்துவம் தர, கட்சிக்கு ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர்.
வேட்பாளர், அவர் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இபிஎஸ் மத்தவங்க எல்லாம் இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு கிரிமினல் மைண்ட் வந்தது. நம்ம ஆட்சியில இருக்கும்போது நம்ம கெத்தா இருந்தோம், இப்ப ஆட்சி நம்ம கிட்ட இல்ல, கட்சி தான் நம்ம கிட்ட இருக்கு, அப்புறமா நம்ம கட்சியில வந்து செகண்டா ஒர்க் பண்ண முடியாதுன்னும் போது எப்படியோ ஒரு ட்ரிக் பண்ணி என்ன பண்ணாரு, ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள்லாம் தன் பக்கம் இழுத்துக்கொண்டு ஓபிஎஸ் வந்து ஓரங்கட்டி ஒற்றை தலைமை தான், இரட்டை தலைமை இல்ல, ஒற்றை தலைமை தான் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவரை வந்து பொதுக்குழுல எவ்வளவு அசிங்கப்பட்டு என்ன பண்ணாங்க, வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கும் நிறைய முறை கீழமை நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எவ்வளவு கேஸ் போட்டோம், அவரால் வந்து மீட்க முடியல. அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாஜக கூட கூட்டணி வச்சு இப்ப ராமநாதபுரம் தொகுதியில எலெக்ஷன் நின்று இருக்காரு. இப்ப என்ன, ஆமா சுயேட்சையா நின்று இருக்காரு. இப்ப என்ன ரிசல்ட்னா அதிமுகவுக்கு வந்து வாக்கு வங்கி கிடையாது, வராது. அதாவது அவங்க தோக்குறாங்களோ இல்லையோ அது அப்புறப்பட்டு, ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது அப்புறப்பட்டு, ஆனா கணிசமான வாக்கு வங்கிகள் வராது, சரிவை தான் சந்திக்கும். ஆனா ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரம் தொகுதியில வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஓபிஎஸ் வந்து நிறைய பேஸ் வேல்யூ இருக்கிறதுனால பாஜக கூட கூட்டணி வச்சதுனால ராமநாதபுரத்துல அவர் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை உற்று பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. இந்த சமயத்துல என்ன பண்ணாங்கன்னா ஓபிஎஸ் உள்ள வந்துட்டா அதிமுக இன்னும் பலப்படும். அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் எலெக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் சட்டசபை எலெக்ஷன் இருக்கு. சோ இந்த எலெக்ஷன் எல்லாம் திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், அதிமுகவை கட்டி எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர்கள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு நீங்க ஓபிஎஸ் உள்ள எடுத்துட்டு வாங்க, இல்லையா நாங்க எங்க ஆதரவாளர் கூட பாஜக போய் சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் கிட்ட மிரட்டலாவும் எச்சரிக்கையாவும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க நம்ம சொல்லலாம். இது வந்து ஆனா அதிமுக வந்து சில சலசலப்புகள் இருக்கு. அதாவது ஓபிஎஸ் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆர்பி உதயகுமாரும் ஒரு சில சீனியர்களும் என்ன பண்ணிருக்காங்க, நிராகரிச்சிருக்காங்க. இல்ல அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா திருப்பி ஓபிஎஸ் வந்துட்டாருன்னா அவருக்கான இடம் வந்து அங்கீகாரத்தை கொடுத்துதான் ஆகணும். அப்போ வந்து எதிர்கட்சி துணைத் தலைவரா இருந்தாரு, இப்போ ஓபிஎஸ் போறதுனால ஆர்பி உதயகுமார் எதிர்கட்சி துணைத் தலைவரா இருக்காரு, ஓபிஎஸ் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு. இப்போ ஓபிஎஸ் வந்துட்டா ஆர்பி உதயகுமார் பதவி வைத்து அவர் கொடுக்கணும். இன்னொன்னு நத்தம் விஸ்வநாதன் எல்லாமே இவங்க கூட இருந்தவங்க தான், ஓபிஎஸ் கூட இருந்தவங்க தான். ஆனா அவங்களுக்கு பதவி கிடைக்குது அப்படின்ற போது எல்லாம் இபிஎஸ் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்துட்டாருன்னா ஓபிஎஸ் கூட இப்ப இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்கும், மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம் முக்கியத்துவம் கிடைக்காது. அதனால ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஒரு பக்கமும், ஓபிஎஸ் உள்ள வரணும் அப்படி இல்லைன்னா நாங்க பாஜக பக்கம் போயிருவோம் அப்படின்னு இன்னொரு பக்கமும் போர்க்கொடி தூக்கி இருக்கா நியூஸ் வருது. இதை வந்து ஆர்பி உதயகுமார் முற்றிலும் இல்லைங்க அதெல்லாம் பொய்ங்க சும்மாங்க அப்படின்னு மறைச்சிருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள சலசலப்பு இருக்கு. இது கூடிய சீக்கிரத்துல வந்து வெளியே வரும், வெடிக்கும். எப்பனா ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதிமுக ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம காணலாம். ஆனா இபிஎஸ் வந்து ஓபிஎஸ்க்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாருல ஒரே பேர்ல, அதெல்லாம் நினைச்சு பார்த்திருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம யோசிக்கணும்னா இபிஎஸ் இப்ப வந்து டிடிவி தினகரன் சப்போர்ட்டிங் இருக்கு, சசிகலாவோட சப்போர்ட்டிங் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிமுக போயிடுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளுக்கு தேவை. இப்போ இபிஎஸ் கூப்பிட்டா உடனே போயிடுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா தனக்கு உண்மையா இருந்து இப்போ இருக்காங்கல்ல நம்மளுக்கு சப்போர்ட்டிவா போனா இருக்காங்க, டிடிவி தினகரன் இருக்காரு, சசிகலா இருக்காங்க, ஒருவேளை இவங்களுக்கு உள்ள கூட்டுன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்களே பேச்சுவார்த்தை நடக்கலாம். என்னவோ பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும். கண்டிப்பா இவங்க யாரும் சேர்ந்தாலும் அது உண்மையா இருக்காது. நிச்சயமா. தமிழ்நாட்டு நியூஸ் எல்லாம் இருக்கட்டும் தினேஷ், நம்ம டெல்லியில ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருக்கோம், ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஆம் ஆத்மி வந்துட்டு பாஜக அலுவலகத்தை போயிட்டு முற்றுகையிட போறதா சொல்லியிருக்காங்க போல, அதுக்கு காவல்துறையினர் எது தடை விதிச்சிருக்காங்களா, அந்த விஷயம் ரொம்ப டென்ஷனா இருக்கிறத நான் வந்து கேள்விப்பட்டேன். பட் அது என்ன அப்படிங்கறத நான் முழுசா பார்க்கல. நீங்க அந்த நியூஸை பாத்தீங்களா? இல்ல நிருஷா, நான் பார்த்தேன் அந்த நியூஸ். என்னன்னா டெல்லியே வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அது உண்மைதான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிஏ இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சி ஆம் ஆத்மியில இருக்கிற ஸ்வாதி மாலிக் அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க, தாக்கி இருந்ததா என்ன சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலோட பிஏ மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க பிஏ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை வந்து முற்றிலுமா ஆம் ஆத்மியில இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, மறுத்து பேசியிருக்காங்க. அதாவது ஸ்வாதி மாலிக் மேல தாக்குதல் நடக்கல, அவங்க வந்து பயங்கரமா தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முற்றிலும் போய். ஆனா உண்மையிலே சிசிடிவி கேமரா வச்சு பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து காவலாளர்கள்ட்ட போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க, கொஞ்சம் ஆஷா பேசியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய செயல் திட்டம், பின்னாடி இருந்து பாஜக வந்து ஸ்வாதி மாலிக்கை வச்சு இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி தரப்புல குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கு. இதை கண்டிச்சு என்ன பண்ணிருக்காங்க, ஆம் ஆத்மி வந்து என்ன பண்ணிருக்காங்க, பாஜகவுடைய அலுவலகத்தை முற்றுகையிட போயிருக்காங்க. முற்றுகையிட போறது
அவங்க வந்து டெல்லி போலீஸ் வந்து பர்மிஷன் தரல. சோ இருந்தாலும் இவங்க வந்து எப்படி தடையை மீறி போய் இருப்பானுங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா பர்மிஷன் கொடுக்காத போது டெல்லி லோக்கல் போலீஸ் என்ன பண்ணும், நிறைய பாதுகாப்பு கொடுக்கும். ஆமா. பாதுகாப்பு கொடுக்காமலாம் இருக்காது, பாதுகாப்பு கொடுக்கும். அப்படி இவங்க போராட்டம் நடத்துற டைம்ல டெல்லி போலீஸ் என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டி என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நாங்க பர்மிஷன் கொடுக்கல, நீங்க இருந்தாலும் பண்றேன்னு சொல்லிட்டீங்க, இது வந்து சட்ட ஒழுங்குக்கு வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணி ஹவுஸ் அரெஸ்ட்ல வைப்பாங்க, இல்ல எதனா ஒரு மண்டபத்துல எதனா ஒரு இடத்துல வைப்பாங்க. இப்ப இதுல என்ன ஒரு டெஸ்ட்னா, டெல்லி அலுவலகத்துல வந்து மத்திய பாதுகாப்பு படை, அதாவது ஒன்றிய அரசு ராணுவ படை இருக்குல்ல, மத்திய பாதுகாப்பு படை, அவங்கள வந்து ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்காங்க, கட்சி தலைமைக்கு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து எல்லாருக்கிட்டையும் பேசும் பொருளா இருக்கு, நிறைய பேர் கண்டிச்சும் பேசியிருக்காங்க. அது எப்படி வந்து இப்ப எலெக்ஷன் டைம், இப்ப எலெக்ஷன் டைம்ல வந்து ஒரு கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு பாதுகாப்பு படையை வந்து தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி பாதுகாப்பா நம்ம வைக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வருது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆம் ஆத்மி கட்சிக்கோ இல்ல காங்கிரஸ் கட்சி தலைமை எடுத்துக்கோ ஏதோ ஒரு போராட்டம் பண்ண வராங்க, முற்றுகையிட வராங்க அப்படின்னும் பொழுது லோக்கல் போலீஸா இருப்பாங்க. அப்போ வந்து ஒன்றிய அரசு அவங்களுக்கு பாதுகாப்பு தருமா, மத்திய பாதுகாப்பு படை எத்தனை வந்து நிப்பாட்டுவாங்களா, ராணுவ படை எத்தனை வந்து நிப்பாட்டுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்கு. அப்போ எதிர்கட்சிங்களுக்கு நீங்க செயல்பட மாட்டீங்க, நீங்க உங்க ஆட்சி இருக்கிறதுனால, பாஜக ஒன்றிய ஆட்சி இருக்கிறதுனால பாஜக அலுவலகத்தை பாதுகாப்புறதுக்கு ராணுவ படைகள் எத்தனை வந்து நீங்க குவிக்கிறீங்க. இது வந்து ஒரு பொது பணின்றதே இல்லையே. ஆமா, அதான் வந்து ஒரு கேள்விக்குரிய நிச்சயமா அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஏன் இது மாதிரி செயல்படுது பாஜக அரசு அப்படின்ற ஒரு விஷயமா தெரியுது. அதாவது புறவாசல் வழியா எப்படி ஆனாலும் ஆட்சியை பிடிக்கலாம், எப்படின்னா ஆட்சி கவுக்கலாம் அப்படின்ற பட்சத்துல, ஏன்னா இவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அமலாக்கத்துறையினால் அரெஸ்ட் பண்ணாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு, பெயில் கொடுத்துறாங்க. பெயில் கொடுத்தனால இவர் வெளியே ஜாமீன் கொடுத்தனால வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து இப்போ பிரச்சாரத்துல ஈடுபடலாம் அப்படின்னா சொல்லிட்டாங்க. தலைமைச் செயலகத்துக்கு மட்டும் போக கூடாது, தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு இவர் அரசாங்க அதிகாரியா இவர் வந்து செயல்படக்கூடாது, முதல்வராக செயல்படக்கூடாது, கையெழுத்திடக்கூடாது. ஆனா இவர் அரசியல் கட்சி தலைவரா இவர் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு. இப்ப இது வந்து பெரிய அடி பாஜக. அதாவது நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டோம், ஆனா திருப்பி வந்து இவங்க வந்து ஜாமீன்ல வந்து இவர் செயல்படுறாரு அப்படின்ற போது ஓரளவுக்கு ஆம் ஆத்மி வந்துருமோ, டெல்லிலயும் சரி மத்த இடத்துலயும் சரி, குஜராத், ஹரியானா, பஞ்சாப் இந்த இடத்துல வந்து ஆம் ஆத்மிக்கு நிறைய வாய்ஸ் இருக்கிறதுனால வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை ஈடுபண்ண வச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவப்பெயரை உண்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இன்னொன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆம் ஆத்மியோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து முடக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி காங்கிரஸோட அக்கௌண்ட் இவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து காங்கிரஸ் அரசால வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி எலெக்ஷனுக்கு செலவுக்கு கூட பண்ண முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வந்துச்சு. இப்போ ஆம் ஆத்மி மேல கைய வச்சோம்னா அனுதாப ஓட்டுகள் வந்துரும் அப்படின்றதுக்காக எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு இது வந்து பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்காங்களாம். அதாவது முடக்கப்படும் அமலாக்கத்துறையினால ஆம் ஆத்மியோட கட்சி வந்து ஆமா, அந்த வழக்கறிஞர் வந்து உச்சநீதிமன்றத்துல இந்த பெயில் கேஸ் வந்ததுல அப்பவே சொல்லியிருக்காராம், இது மாதிரி ஆம் ஆத்மியோட வங்கி கணக்கு வந்து நாங்க முடக்கி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதத்தை முன் வச்சிருக்காராம். சோ எதுவா இருந்தாலும் தேர்தலுக்கு அப்புறம், எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆம் ஆத்மியோட வங்கி கணக்கு வந்து முடக்கப்படுகிறதா இல்லையா அப்படின்ற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பாஜக ஒன்றிய அரசு பாஜக அலுவலகத்துல ராணுவ படை வந்து குவிச்சுக்கிறது ஒரு கேள்விக்குறியா வந்திருக்கு, ஒரு பேசும் பொருளா வந்திருக்கு. கண்டிப்பா. ஓகே தினேஷ், எல்லாமே கரெக்ட் தான். பட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியா கூட்டணியில ஆளுமைக்கே ஆள் இல்லைன்னு சொல்றாங்களாமே. இப்ப அந்த விஷயம் தான் நிறைய பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி பிரியங்கா காந்தி அதை பத்தின ஏதோ ஒரு விஷயம் வெளியிட்டு இருக்காங்களாமே. ஆமா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா இப்ப எதிர்கட்சி தலைவர்கள், அதாவது நம்ம பாஜக இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிரதமர் வேட்பாளர் யாரு, பாஜக வந்து பிரதமர் வேட்பாளர் வந்து நரேந்திர மோடி, அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் யாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் இவர் ஆளுவாரு, ஒரு வருஷம் அவங்க ஆளுவாங்க, ஒரு வருஷம் ரொட்டேஷன்ல ஆளுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க, பேசும் பொருளா இருக்கு. ஆனா இந்தியா கூட்டணியில இருக்கிற எல்லா தலைவர்களும் வந்து ஆளுமை மிக்க தலைவர்கள் தான். ஏன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டோட சிஎம்ஆ இருந்திருக்காங்க, எம்பி எலெக்ஷன்ல நின்று இருக்காங்க, நிறைய ஆளுமை மிக்க தலைவர்கள் தான். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. இப்போ இங்க எல்லாருக்குமே டெல்லியில வந்து ஒரு பிரதமர் வேணும். அதாவது இந்தியா கூட்டணியில இருக்கிற எல்லா தலைவர்களும் சேர்த்து என்னன்னா டெல்லியில வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் வேணும். அப்ப பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்னு இருக்கும்போது 80%, அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா 90% ராகுல் காந்தி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
அது 10%ன்றது ஒரு அலசல் புலசல் அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு வந்து யாருன்னா ஒரு பெண் வேட்பாளரை நிப்பாட்டுவாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. ஆனா 90% வந்து ஆண் வேட்பாளர், அதாவது ராகுல் காந்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா ராகுல் காந்திக வரலாம். ராகுல் காந்தி வந்து அவர் பிரதமரா இருந்து நாடு எப்படி ஒரு இளைஞர், அவரு ஒரு இளைஞர் இதுல நாட்டு அவர்களை கொடுத்தோம்னா அவர் எப்படி முன்னெடுத்துட்டு போவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுக்கு இருக்கு. அதை தான் பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணன் வந்து அவர் பிரதமரா இருக்கிறது வந்து எனக்கு ஆசைதான், அவர் வந்து சிறப்பா செயல்படுவாரு, அவருக்கு எல்லா விஷயங்கள் நுணுக்கங்கள்லாம் தெரியும், எல்லா மதத்தினரை பத்தியும் எல்லா சாதியினரை பத்தியும் எல்லா அடிமட்ட தொண்டர்கள் மத்தியும் ஏழைகள் பணக்காரர்கள் விவசாயிகள் அப்படின்னு யாரையும் பிரிச்சு பார்க்காம எல்லா ஆதரவா ஒற்றுமையா செயல்படுத்த ஈக்குவலா பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அவர் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஜெயிச்சுட்டோம்னா இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பிரதமரை நாங்க தேர்ந்தெடுப்போம். அது எங்க அண்ணன்னு நான் சொல்லல, நாங்க சேர்ந்து ஒரு நல்ல தலைவனை ஏற்படுத்தும், அவர் தான் பிரதமர் வேட்பாளரா வந்து நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது வந்து என்னன்னா இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லா விருப்பமும் இருக்கணும். அதாவது ஒருத்தருடைய விருப்பம் குறைஞ்சாலும் அங்க வந்து அந்த இந்தியா கூட்டணி வந்து உடையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஜெயிச்சிருவாங்க, மெஜாரிட்டியில ஜெயிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது யாரை வந்து நம்ம பிரதமர் வேட்பாளராக நிப்பாட்டலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லார் மத்தியிலும் இருக்கு. அந்த கேள்விக்குறிக்கு வந்து ஜூன் 4க்கு அப்புறம் ரிசல்ட் வந்துட்ட பிறகு நாங்க ஜெயிச்சிட்டோம்னா எல்லாரும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு பிரதமர் வேட்பாளரை அறிவிப்போம், அவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இவங்க பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தா அப்பவே மன்மோகன் சிங் வந்து இவங்க வந்து பிரதமர் வேட்பாளரா இருந்து 10 வருஷம் ஆட்சி ஆண்டு இருக்க முடியாது. அப்பவே வந்து என்ன பண்ணிருக்கலாம், சோனியா காந்தி அவங்க பசங்களை கொண்டு பிரியங்கா காந்தியோ இல்ல ராகுல் காந்தியோ அப்பவே நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா அப்போ உங்களுக்கு வந்து அந்த பதவி ஆசை இல்ல. காங்கிரஸ் குடும்பத்தை பொறுத்து, சோனியா காந்தி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பதவி ஆசைன்றது இல்ல. அப்படி இருந்தாங்கன்னா அப்பவே வந்து என்ன பண்ணிருக்கலாம், மன்மோகன் சிங்க்கு பதில் வேற யாருன்னா கொண்டு வந்திருக்கலாம், அவங்க ரிலேட்டிவ் சைடா இருக்கலாம், இல்ல அவங்க பசங்களே கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவங்க பண்ணல. மன்மோகன் சிங்கை நிப்பாட்டி, பொதுவான ஒரு ஆள் மன்மோகன் சிங்கை நிப்பாட்டி 10 வருஷம் செம்மையா ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா மேபி என்னை பொறுத்த வரைக்கும் 90% ஒரு ஆண் வேட்பாளர், 10% ஒரு பெண் வேட்பாளரா இருப்பாங்க அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ஓகே, அதுக்கும் நம்ம ஜூன் 4 வரைக்கும் வழக்கம் போல வெயிட் பண்ணணும். நம்மளும் சொல்லிட்டே இருக்கும் தினேஷ், ஜூன் 4 வரைக்கும் வெயிட் பண்ணணும், ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு. ஆனா இப்போ பாஜகவும் பாமகவும் ஒன்னா தானே இருந்தாங்க. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்களாமே, பங்காளி சண்டையா இருக்கும் போல இருக்கே, தீரவே மாட்டேங்குது. அவங்க அடிச்சுக்கிறாங்க தான். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சண்டைக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதி தான். விக்கிரவாண்டி தொகுதியில வந்து புகழேந்தி அவர் வந்து திமுக வேட்பாளரா நின்று எம்எல்ஏ ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து உடல்நல குறைவினால இறந்துட்டாரு. இறந்தனால அந்த தொகுதி வந்து காலியா இருக்குது அறிவிச்சிட்டாங்க. மேக்சிமம் எல்லாரும் என்ன பார்த்தோன்னா, இந்த 7 கட்ட எலெக்ஷன் நடக்குதுல, 7 கட்ட எலெக்ஷன் நடக்கும்போது இந்த விக்கிரவாண்டி தொகுதி வந்து இடைத்தேர்தல் வந்து நடத்திடுவாங்க அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தாங்க. மேபி இன்னும் ஒரு நாளைக்கு வந்து 5ஆம் கட்ட எலெக்ஷன் நடக்குது, இன்னும் 2 கட்ட எலெக்ஷன் நடக்குது இருக்க போது, அதோட சேர்த்து வைக்கிறாங்களா? அப்படி தவறும் பட்சத்தில் அக்டோபர் மாசம் அந்த மாசத்துல வந்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு வந்து எலெக்ஷன் வைக்கலாம் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது. இந்த விக்கிரவாண்டி தொகுதி எலெக்ஷன்ல வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியா இருக்கிற நம்ம அதிமுக வந்து சிவி சண்முகம் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முனைப்போடு இருக்காரு. திமுக வந்து ஆளும் கட்சி, அவங்க வந்து அந்த இடத்த விட்டு அவங்க சீட்டு தான், அவங்க இடம் தான், அந்த இடத்த திமுக வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு முனைப்பா இருக்காங்க. ஒரு பக்கம் பாஜக அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஆசைப்படுது, இன்னொரு பக்கம் பாமக வந்து அந்த இடத்துல வந்து துண்டை போட்டிருக்காங்க. துண்டை போட்டு இந்த விக்கிரவாண்டி தொகுதி எங்களுக்கு தாங்க, இதை வந்து நீங்க யாரும் பேசாதீங்க. ஏன்னா விக்கிரவாண்டி எத்தனை பேர் போட்டி போடுவாங்க, பாஜக கூட்டணியில பாமக இருக்கிறதுனால, ஏன்னா பாமக வந்து அந்த இடத்துல வாய்ஸ் வட மாவட்டம்ன்றதுனால அவங்க சமுதாயத்தினர் வந்து அதிகம் பேர் அங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த சீட்டை கேட்கறாங்க, விக்கிரவாண்டி தொகுதி எங்களுக்கு தாங்க, நாங்க வின் பண்ணுவோம், பாஜக நீங்க வந்து நின்னீங்கன்னா கண்டிப்பா தோத்துருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு துண்டை போட்டிருக்காங்க. இது வந்து 2 பேருக்கு வந்து என்ன பண்ணிருக்குன்னா பங்காளி அங்கம் பங்காளி சண்டை மாதிரி வந்திருக்கு. என்னடா என்ன கேட்காம நீயா வரதுக்குள்ளவே இப்படி இருந்தா இன்னும் ரிசல்ட் வந்துருச்சுன்னா என்ன ரிசல்ட் வந்து நிச்சயமா அது இது வரும். ஏன்னா பாமக வந்து எப்படின்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற கட்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சிச்சிருக்காங்க. இப்ப திமுக தான் அதிமுக தான், அதுக்கப்புறம் ஜெயிச்சோடனே வெளியே வந்தாங்க. அப்புறம் திமுகனா இப்போ ஒரு எம்பியா இருக்காருல்ல அன்புமணி ராமதாஸ், அதுவே வந்து அதிமுக போட்ட பிச்சைன்னு கூட சொல்லலாம்.
ஏன்னா அவர் மாநிலங்களவை எம்பி தான். மாநிலங்களவை எம்பினும் போது எம்எல்ஏ சூஸ் பண்றதுதான் மாநிலங்களவை. அப்போ அதிமுக எம்எல்ஏ தான் பாமக ஏன்னா கூட்டணி இருந்ததுனால அப்ப வந்து அன்புமணியை வந்து அவரு தான் வந்து அதிமுக தான் சூஸ் பண்ணி மாநிலங்களுக்கு அனுப்புது. இப்ப ஆனா அதிமுக இருந்து விலகி பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தாங்க. ஆனா திமுக வந்து அதுக்கு உடன்படல, பாஜக கிட்ட போயிட்டாங்க. இப்ப பாஜக கூட கூட்டணி வச்சு இந்த எம்பி எலெக்ஷனை சந்திச்சுட்டாங்க. இப்ப ரிசல்ட்டுக்கு தான் வெயிட்டிங். ஆனா இருக்கும் பட்சத்துல இப்ப விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வந்து நாங்க நின்று நாங்க ஜெயிச்சுக்கிறோம், நீ வராத கொடுக்கலன்னா எல்லாருமே வந்து பாஜக அகைன்ஸ்ட் ஆயிடுவாங்க. மேபி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பல்ஸ். இத வந்து சப்போஸ் அவங்க வந்து 10 தொகுதியில நின்னுங்க, 10 தொகுதியில வந்து ஜெயிக்கல அப்படின்ற பட்சத்துல விலகிட்டு விக்கிரவாண்டி தொகுதியில நின்று ஜெயிச்சிருவாங்க. அப்படி இல்லையா விக்கிரவாண்டி தொகுதியில யாரு கூட கூட்டணி வச்சு ஜெயிக்கணுமோ அதையும் அவங்க பாத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது பாஜக கூட்டணி கூட வந்து சண்டை போட்டிருக்காங்க. நீங்க உள்ள வராதீங்க, இது ஏன் தொகுதி, எங்க ஏரியா, உள்ள வராதடா அப்படின்ற மாதிரி, இது ஏன் தொகுதி, நீங்க உள்ள வராதீங்கன்னு பாஜக கூட சண்டை போடுறாங்க. பாஜக என்ன பண்ணுதுன்னா நாங்க வந்து அதிமுகவை வீழ்த்தி நாங்க 2வது பிரதான கட்சி அப்படி நாங்க காட்டணும், அப்படி இல்லையா 3வது பிரதான கட்சியை நாங்க காமிக்கணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எலெக்ஷன் நடந்து அதுல வந்து நாங்க வின் பண்ணி காட்டணும், அதனால பாஜக உள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து அவங்க சண்டை ஃபைட் பண்றாங்க. இவங்க 2 பேர் மத்தியிலும் சண்டை நிலவுது. ஏன்னா எனக்கு இந்த சீட்டு உனக்கா எனக்கா உனக்கா எனக்கு அப்படின்னு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்றாரு ராமதாஸ் என்ன பண்றாரு, எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும், எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற வரைக்கும் இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பத்தி யாருமே எதுவுமே பேசக்கூடாது, சைலண்டா இருங்கப்பா, அது எது எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. எப்படியோ இது வந்து அதிமுக திமுகக்கான போட்டியா தான் தமிழ்நாட்டுல எப்பவுமே பார்க்கப்படுது. திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி அரசாண்டு இருக்காங்க. இப்ப பாஜக புதுசா ஒண்ணு எடுத்துட்டு வருது, அது வந்து பலிக்காது, தமிழ்நாட்டுல வர முடியாது, அது பலிக்காது, தமிழ்நாட்டுல பலிக்காதுன்னு வச்சுங்களா. ஆனா அவங்க ஒரு இமேஜ் ஒரு மாதிரி காட்டுறாங்க, அதாவது திமுக அடுத்தது பாஜக தான், அதிமுக இல்ல அப்படின்ற ஒரு பிரமையை உருவாக்குவாங்கல்ல, அது மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னா பாஜக வந்து ஒரு பிரமையை உருவாக்குறாங்க. ஆனா அது செயல்படாதுன்னு வச்சுங்களேன், அது செகண்டரி. ஆனா எப்பவுமே திராவிடர்கள் கட்சிதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அதிமுக திமுக இவங்க 2 பேர் தான். இவங்க வந்து புதுசா பண்றாங்க. எதுவோ இவங்க சண்டை வந்து விக்கிரவாண்டி தொகுதி எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்ட பிறகு தெரியும் நிலையான ஒரு முடிவு யாருக்கு, பாஜக பாமக கிளி சீட்டு யாருக்கு எடுக்குதுன்ற பொறுத்து தான் பார்க்கணும். பஸ்லயும் சீட்டு கடிச்சுக்கிறாங்க, அரசியல்லையும் சீட்டு கடிச்சுக்கிறாங்க. சரி தினேஷ், இன்னைக்கு நம்மளோட அரசியல்ல நிறைய விஷயத்தை பத்தி அலசி ஆராய்ஞ்சிட்டோம். நாளைக்கு வேற ஒரு புது நியூஸ் எடுத்துட்டு வந்து அரசியல்ல அலசி ஆராய்வோம். அது மாத்திரம் இல்ல, இந்த அரசியல் நிகழ்ச்சி யூடியூப்ல மாத்திரம் இல்ல, நம்ம மதிமுகம் தொலைக்காட்சியிலும் காலையில 8:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகுது. உங்க ஆதரவை வந்து அதுலயும் பார்த்து தாங்க. மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.